வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று இங்கிலீஷ் தெரியும் ஆனால் தெரியாது என்ற கதையை கேட்கப் போறீங்க. இன்று நான் பேச வேண்டும். எல்லோர் முன்னிலையிலும் பேச வேண்டும். பயமாக இருக்கிறது. அப்படி என்ன பேச வேண்டும் என்று கேட்பீர்கள். இன்று நான் ஒரு பெரிய பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டும். என் ஆபீஸ் மீட்டிங் ரூமில் 20 பேர் முன்னிலையில் பேச வேண்டும். ஆபீஸில் உள்ள பெரிய தலைகள் மற்றும் சீனியர் மேனேஜர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நான் மட்டும் பேச வேண்டும். முழு பொறுப்பும் என்னுடையதுதான். இது என்ன பிரமாதம்? கொஞ்சம் பதட்டமும் பயமும் முதலில் இருக்கத்தானே செய்யும் என்கிறீர்களா? எனக்கு பேச பயமில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் அல்லவா பேச வேண்டும், அதுவும் சிறிதும் தமிழில் பேசாமல். ஆங்கிலம் தெரியாமல் பிரசன்டேஷன் கொடுக்கும் நிலைக்கு எப்படி வந்தாய் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் தெரியாது. இது என் கதை, என் அனுபவம். இது உங்களை என் மீது பாவப்பட வைக்கும், கோபப்பட வைக்கும், பலரை சிரிக்க வைக்கும், சிலருக்கு அடடா இது நம் கதை போல் உள்ளதே என்று தோன்ற வைக்கும். கேளுங்கள். நிறைய சிரிக்க, கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற என் கதையை கேளுங்கள். என் பெயர் சுந்தர். நான் படித்தது எல்லாம் சேலத்தில் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில்தான். கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்லை என்றாலும் 60 பேர் இருக்கும் வகுப்பில் 10 ரேங்குக்குள் வந்துவிடுவேன். எல்லா நாளும் லூட்டிதான். கடைசி நேரத்தில் மட்டும் எப்படியாவது படித்து ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கிவிடுவேன். +2வில் மட்டும் நன்றாக படித்து 95% வாங்கி சென்னையில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தேன். என்னதான் ஊர் சுற்றினாலும் படிப்பில் கவனமாக இருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் நன்றாக பதில் சொல்லி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். என் அறிவையும் திறமையும் மெச்சி எனக்கு பெரிய போஸ்டிங் கிடைத்தது. ஆங்கிலம் தெரியாமல் எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று நீங்கள் கேட்கும் கேள்வி எனக்கு கேட்காமல் இல்லை. ஆங்கிலம் எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக ஆங்கிலம்தான் இருந்தது. ஆனால் ஆங்கிலம் மிக சரளமாக பேச வராது. ஒரு இன்டர்வியூவில் ஓரளவு பேசி வேலை வாங்கும் அளவிற்கு ஆங்கிலம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலா நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆங்கிலம் சரளமாக பேசத் தெரியாதே தவிர நான் மற்றவையில் எல்லாம் ரொம்ப திறமைசாலி, புத்திசாலி. என்னுடைய டீமில் நான், மகேந்திரன், சுதர்ஷன், நாங்கள் மூவர்தான் தமிழ் பேசுபவர்கள். மற்றவர்கள் எல்லாம் வேறு மொழி பேசுபவர்கள். மற்றவர்கள் அவர்களாகவே வந்து பேசினாலும் நான் பேசத் தயங்குவேன். ஏதாவது தவறு செய்து விடுவோம் என்று பயம்தான் காரணம். என் அனுபவத்தில் என்னதான் திறமைசாலி என்றாலும் இந்த உலகிற்கு நான் திறமைசாலி என்று நிரூபணம் செய்வதற்கு கூட ஆங்கிலம்தான் தேவைப்படுகிறது. ஆங்கிலம் ஒழுங்காக பேசவில்லை என்றால் மேலும் கீழும் பார்க்கிறார்கள். நான் ஏதோ ஊர் பையனாம் என்று கிண்டல் செய்கிறார்கள். அவர்கள் ஏதோ லண்டன் மாதிரியும் அவர்கள் பாட்டி ஏதோ குவீன் எலிசபெத் மாதிரியும் பேசுவார்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன். சில பேர் லிஸ்டட் காலேஜ், அதாவது பெரிய காலேஜில் படித்துவிட்டுதான் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கிலாந்து போல் ஒரு சீன் போடாமல் இருக்க மாட்டார்கள். என்னுடன் வேலை செய்யும் சுதர்ஷன் என் அளவிற்கு திறமைசாலி கிடையாது. பல புதிய விஷயங்களை நான் தான் அவனுக்கு சொல்லித் தந்திருக்கிறேன். ஆனாலும் ஆங்கிலம் அவன் சரளமாக பேசுவான். எனக்கு 10 விஷயம் தெரிந்தால் 2ஐ அடுத்தவர்களுக்கு புரிகிற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிவிடுவேன். 3 விஷயங்களை எனக்கு மட்டும் புரிகிற விதத்தில் சொல்லுவேன். இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியவில்லை என்ற இயலாமையில் மற்றவையை சொல்லாமல் விட்டுவிடுவேன். இல்லையென்றால் நான் தட்டு தடுமாறுவதை பார்த்து அவர்கள் வேறு விஷயங்களைப் பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். மகேந்திரன் என்னை விட கொஞ்சம் மோசம். ஆங்கிலம் பேசுவதிலும் சரி, டிரெஸ் செய்து கொள்வதிலும் சரி. இந்த கம்பெனியில் அதுதான் எனக்கு ஒரே ஆறுதல். அவனிடம் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு எனக்கு பயமே கிடையாது. ஏனென்றால் அவன் என்னை விட தடுமாறுவான். சுதர்ஷன் பேச்சிலும் சரி, அழகிலும் சரி எங்களை மிஞ்சி விடுவான். ஆனால் அறிவில் அல்ல. சுதர்ஷனுக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் போதும். அதை எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொல்லி புரிய வைப்பதோடு அவன் சொல்வதே சரி என்பது போல் பேசுவான். தப்பாக சொன்னாலும் சாதுரியமாக பேசி ஆங்கில வார்த்தைகளோடு விளையாடுவான். எங்கு அவன் பேசினாலும் சிக்ஸர்தான். நான் கஷ்டப்பட்டு பேசி சிக்ஸர் அடித்தாலும் புரிய வைக்க முடியாததால் கண்டிப்பாக கணக்கில் வராது. இவ்வளவு இருந்தாலும் நான் செய்த கோடிங் எல்லாம் என் மேனேஜருக்கு பிடித்துப் போய் என்னை அதிகம் பாராட்டினார். சுந்தர், நீ பண்ண கோடிங் ரொம்ப கஷ்டமானது. வெரி குட், கீப் இட் அப், குட் ஒர்க்.
என்றார். நான் சந்தோஷத்தில் மிதந்தேன். கூடவே கொஞ்சம் உன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு என்று சொல்லிவிட்டு போனார். கொடுத்த சந்தோஷத்தை அடுத்த நிமிடமே கெடுத்து விட்டார். என் ஆபீஸில் ஒரு நாள் நான், சுந்தர், பாவிகா, என்னுடன் வேலை பார்க்கும் வட இந்திய பெண். அவளுக்கு தமிழ் தெரியாது. மூவரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். 3 பேருக்கும் தெரிந்த மொழி ஆங்கிலம்தான். அவர்கள் இருவருக்கும் நன்றாக தெரிந்த மொழி எனக்கு புரியும் மொழி, ஆனால் சரளமாக பேசத் தெரியாத மொழி. எதற்கு நாம் தேவையில்லாமல் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தேன். ஆனா பாவிகாவோ என்னை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழில் பேச முயற்சி செய்தாள். அம்மா தாயே, உன் தமிழுக்கு என் ஆங்கிலமே பரவாயில்லை என்று நான் பேச ஆரம்பித்து விட்டேன். என்ன இருந்தாலும் எங்கு சென்றாலும் மகேந்திரன் உடன் இருப்பது ரொம்ப பிடித்திருந்தது. நம்மை விட ஆங்கிலம் பேச முடிப்பவன் ஒருவன் இருக்கிறானே என்று. ஒருமுறை எங்கள் ஆபீஸ் அமெரிக்கா கிளையில் இருந்து மிஸ்டர் ஆண்டர்சன் வந்திருந்தார். மகேந்திரனும் நானும் அவருடன் சில நாட்கள் வேலை செய்ய வேண்டும் என்று என் மேனேஜர் சொன்னார். இதுவரை ஆங்கில பேச பிரச்சனை, இப்போது ஆக்சென்ட் பிரச்சனை. அவர் பேசுகிற ஆங்கிலம் ஒன்றும் புரியவில்லை. அவர் என்னிடம் ஏதோ சொன்னார். ஹலோ சுந்தர், யூ, இந்த வார்த்தைகள்தான் எனக்கு புரிந்தது. ஹோ, ஹலோ ஹவ் ஆர் யூ சுந்தர் என்று கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஐ எம் ஃபைன் என்றேன். பிறகு ஏதோ சொன்னார். ஹவ், லைஃப், ஹர்ட், லாட், யூ, இதுதான் அடுத்து புரிந்தது. ஓ, ஹவ் இஸ் லைஃப் ஹர்ட் அ லாட் அபவுட் யூ என்று புரிந்து கொண்டேன். இதற்கு மேல் பேசினால் அவர் திரும்ப பேசுவார் என்று பயந்து நான் சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தேன். இப்படித்தான் அவர் என்னிடம் பேசும்போது சில வார்த்தைகளை புரிந்து வாக்கியமாக்கி பதில் சொல்வேன். இப்படியாக வார்த்தை விளையாட்டு ஆடி சமாளித்துக் கொண்டிருந்தேன். ஒருமுறை அவர் பெரிய வாக்கியம் ஒன்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திரும்பவும் கேட்டேன். அவர் திரும்ப சொன்ன பிறகும் புரியவில்லை, முழித்தேன். உடனே அவர் மெதுவாக நிறுத்தி நிதானமாக, We have to first fix the issue before it goes for testing. Else we will be in trouble என்றார். டெஸ்டிங்க்கு போவதற்கு முன் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனை வரும் என்றார். இந்த முறை கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. இப்படி புரியாமல் திருப்பி திருப்பி கேட்கிறேனே என்று. அதனால் சாரி என்றேன். மறுபடியும் ஒரு வாக்கியம் சொன்னார். ஓகே, யூ, டஃப் டைம் மகேந்திரன். இந்த வார்த்தைகள் புரிந்தது. சரி, என்னை விட மகேந்திரனிடம் பேச அதிக சிரமப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். இதை கேட்பதற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் என் மேனேஜர் கண்டிப்பாக அந்த பிரசன்டேஷன் நான் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். மறுத்து பேச முடியவில்லை. இதோ இன்று எல்லோர் முன்னிலையிலும் நான் பிரசன்டேஷன் எடுக்க வேண்டும். என் ஸ்கூல் டீச்சர் கமலா சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. நாம் மேடையில் பேசும்போது நம் முன்னால் இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்குத்தான் எல்லாம் தெரியும், நாம் தான் பெரியவன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பார். எப்படியோ பிரசன்டேஷன் முடிந்தது. சிறப்பாக இல்லை என்றாலும் ரொம்ப சுமாராகத்தான் செய்தேன் என்று எனக்கே தெரிந்தது. ஆங்கிலம் வெறும் மொழி, அறிவு கிடையாது. ஆங்கிலம் நமக்கு தாய்மொழி கிடையாது. திறமை இருந்தால் போதும், நிச்சயம் ஜெயிக்கலாம் என்று டயலாக்குகள் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆங்கிலம் ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்கிறது. லாங்குவேஜ் இஸ் த டூல் ஃபார் சக்சஸ். மொழி வெற்றி பெறுவதற்கான ஒரு கருவி என்பதை நாம் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. நான் பார்த்த வரையில் ஆங்கிலம் கற்க, பேச நிர்பந்தம் இன்றைய சூழலில் இருக்கிறது. ஆங்கிலம் பேசத் தெரியாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னைப் போல் ஆங்கிலம் தெரியும், ஆனால் சரளமாக பேசத் தெரியாதவர்கள் நிறைய பேர். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். 3 விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. பிராக்டிஸ், பிராக்டிஸ் மற்றும் பிராக்டிஸ். தினமும் பேசி பழக வேண்டும் என்று புரிந்தது. முன்பு சொன்னது போல் அது வெறும் மொழி, அதை கற்க வேண்டும், அவ்வளவே. நாட்கள் போனது. நான் இன்று ட்ரெய்னிங் செஷனுக்கு போகிறேன். ட்ரெய்னிங் செஷனில் ஒரு பார்வையாளராக இல்லை, நான் தான் 50 பேருக்கு ட்ரெய்னிங் எடுக்கப் போகிறேன். நான் இன்று அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் குடும்பத்துடன் இருக்கிறேன். என் துறையை சார்ந்தவர்களுக்கு என் தொழில் அனுபவம் சொல்வதற்காக ட்ரெய்னிங் செஷன் ஆங்கிலத்தில் எடுக்கப் போகிறேன். மகேந்திரன் லண்டனில் செட்டிலாகி வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டான்.
இப்போது தினமும் வீட்டில் ஆங்கிலம்தான். அதனால் அவன் மகளை தமிழ் டியூஷன் சென்டருக்கு தமிழ் கற்க அனுப்புகிறான். சுதர்ஷன் பாவிகாவையே கல்யாணம் செய்து கொண்டு அதே ஆபீஸில் இருவரும் சீனியர் போஸ்டில் இருக்கிறார்கள். அன்றைக்கு தட்டு தடுமாறிய நான் பின் செய்த முயற்சி பயிற்சி என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது. ட்ரெய்னிங் செஷன் முடிந்தவுடன் ஒருவன் என்னிடம் வந்தான். ஹலோ சார், நீங்கள் தமிழ்தானே என்றான். ஆம் என்றேன். நான் இப்போ ஆஃப் சைட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பயமும் பதற்றமுமா இருக்கு. எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனா என்றான். இதை சொல்லும்போதே அவன் கண்களில் வலியை பார்த்தேன். நான் என்னையே சில வருடம் முன் பார்த்தது போல் இருந்தது. இங்கிலீஷ் தெரியும், ஆனால் தெரியாது. அவன் தோள் மீது கை போட்டுக்கொண்டு அவனை காஃபி சாப்பிட கூட்டிக் கொண்டு போனேன், என் கதையை சொல்வதற்காக. இங்கிலீஷ் தெரியும், ஆனால் தெரியாது கேட்டதற்கு நன்றி. இன்னொரு கதையுடன் அல்லது பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ராரா.